ஹாய் வணக்கம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இன்றைக்கு நம்ம டிஎக்ஷன் கம்பெனிலேருந்து இன்னும் ஒரு அற்புதமான ப்ராடக்ட், அதாவது நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான சமையல் எண்ணெய். அதாவது அதுக்கு பேர் என்ன ஜஸ்ட்? ரைஸ் ரைஸ் பிராண்ட் ஆயில். அதாவது ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப நல்ல முறையில், அதாவது ஹார்ட்டுக்கு, நம்மளுடைய இதயம் சம்பந்தமான நோய்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட் தான் நம்ம டிஎக்ஷன் கம்பெனிலேருந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதை பற்றி தான் நம்ம ஜஸ்டின் இன்னைக்கு பார்த்துருக்கோம். வாங்க ஜஸ்டின். ஹாய், வணக்கம். இன்னைக்கு இந்த எண்ணெயை வந்து நமக்கு வந்து அன்றாடம் நம்ம வீட்டில் வந்து சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய பொறுப்பு அதுக்கு இருக்கு. அதனால இதயம் வந்து மக்களுக்கு கண்டிப்பாக கொண்டு சேர்க்கணும். அதுக்கான ஒரு நல்ல தெளிவான பதிலை மக்களுக்கு நீங்கள் இந்த நேரத்திலே வந்து கொடுக்க ஆசைப்படுகிறேன். கண்டிப்பாக. ஸோ இன்னைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎக்ஷன் ரைஸ் பிரான் ஆயில். ஓகேங்களா? ஸோ இந்த ரைஸ் பிரான் ஆயில் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்களா, முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய என்ன, இது வந்து தவிட்டிலிருந்து எடுக்கப்பட்ட ஆயில் தான் இந்த ரைஸ் பிரான் ஆயில்ங்கிறது. ஓகேங்களா? ஸோ ஏன் இந்த ரைஸ் பிரான் ஆயில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சமையலுக்கு எண்ணெய் இல்லாம எந்த விதமான ஒரு சமையலுமே கிடையாது. ஓகே தானே? இன்னைக்கு ஏதோ எந்தெந்த ஆயில் வச்சு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? பட் எந்த ஆயிலுமே நம்ம உடலுக்கு நல்லது அல்ல. ஓகேங்களா? சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற எந்த ஆயிலுமே நமக்கு ஏற்றது அல்ல. கண்டிப்பா. ஓகேங்களா? சோ அப்ப நீங்க நினைக்கலாம், சிலர் நினைப்பாங்க நான் வந்து தேங்காய் எண்ணெயில தான் நான் சமையல் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ தேங்காய் எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்லது. ஆனா அத வந்து சூடு பண்ணிட்டீங்கன்னா, அதாவது கொதிநிலை ஆயிடுச்சுன்னாக்க அது வந்து கெட்ட கொழுப்பாக மாறும். அது நீங்க சொல்றது தேங்காய் நல்லது. கடைகள்ல வந்து அதை நல்ல முறையில அதை பயன்படுத்த நல்லது, நமக்கு நன்மையை தரன்னு சொல்றீங்க. நிறைய பேர் வேதிப்பொருளை சேர்க்கிறாங்க. அது சேர்க்கிறாங்க. நான் வந்து ஒரிஜினலா நம்ம வீட்டுல அரைச்சி எடுக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய்க்கு நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னாக்கா, அது வந்து பாத்தீங்கன்னாக்கா அது நல்லது. ஆனா அதை சூடு பண்ணிட்டோம்னாக்க அது வந்து கெட்ட கொழுப்பாக மாறுது. ஓகேங்களா? சோ நமக்கு இன்னைக்கு ஒரு அருமையான ரைஸ் பிரான் ஆயில் இருக்கு. நீங்க ரைஸ் பிரான் ஆயில் வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு சமையலுக்கு ஏற்றது. அதாவது அந்த சமையலுக்கு ஏன் அதை ஏற்றதுன்னு சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஹை ஹீட்டிங் கெப்பாசிட்டிய தாங்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு. நீங்க எத்தனை முறை சூடு பண்ணினாலும் இந்த ஆயிலோட தன்மை மாறாது. இப்போ அந்த எண்ணெய் தான் நாங்க வாங்கி பயன்படுத்துறோம். இப்போ சமையலுக்கு ஒரு மீனை பொரிக்கிறோம், இல்ல பொரியல் பண்றோம், இல்ல மற்றபடி வேற சமையல் சம்பந்தமா இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணும்போது இப்போ இதை எத்தனை முறை நம்ம அந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்தலாம்? நீங்க 5 முறை வரையிலும் தாராளமாக இந்த ஆயிலை யூஸ் பண்ணலாம். 5 முறை பயன்படுத்தலாம், தாராளமா நீங்க யூஸ் பண்ணலாம். நீங்க நார்மலா இருக்கக்கூடிய இந்த ரைஸ் பிரான் ஆயில்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு ரைஸ் பிரான் ஆயில்னாலே ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லுவோம், ஒரேசனல் வேல்யூன்னு சொல்லுவோம், ஒரேசனல் சொல்லுவோம். சோ அது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய ரைஸ் பிரான் ஆயில்ல வந்து பாத்தீங்கன்னா 1000 to 1500 தான் பிபிஎம் இருக்கும் அந்த ஒரேசனல் வேல்யூ. பட் டிஎக்ஷன் கம்பெனி தந்திருக்கக்கூடிய இந்த ரைஸ் பிரான் ஆயில்ல வந்து பாத்தீங்கன்னா 15,000 15,000 ஒரேசனல் வேல்யூ, எக்கச்சக்க வேல்யூ இருக்கு. ஓகேங்களா? சோ அதனால இது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் இல்ல, இதுல சுத்தமாவே கிடையாது. அப்ப இருதய நோய், ஹார்ட் அட்டாக் வந்து என்ன செய்யாது, வராது. அந்த ஒரு தைரியமா நம்ம இந்த ஆயில் மூலமா வரக்கூடிய ஹார்ட் அட்டாக் வந்து இதயம் சம்பந்தமான நோய்களை அவாய்ட் பண்ணிடலாம். ஆயில் மூலம் இன்னைக்கு ஆயில் எவ்வளவு அதிகம் கம்மியா எடுக்கிறோமோ அதுதான் ஆயில் அதிகம்னு சொல்றாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. பட் நம்ம இந்த ஆயில்னால எவ்வளவு ஆயில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது, கிடையாது. இந்த ஆயில்ல நீங்க உங்க குழந்தைங்களுக்கா இருந்தாலும் சரி, வீட்டுல இருக்கிறவங்களும் சரி, ஏதாவது ஸ்நாக்ஸ் பறிச்சு கொடுத்தீங்கன்னா கூட நல்ல கிறிஸ்பியா இருக்கும், எண்ணெய் தங்காது. முதல் முக்கியமான ஒரு விஷயம், நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் பொறிச்சோம்னாக்க அந்த பொறிச்சு நீங்க வச்சீங்கன்னாக்க அந்த எண்ணெய நீங்க பாப்பீங்க. கடைகள்ல பஜ்ஜி வாங்குறாலே பஜ்ஜில புளிச்சு கை வச்சு புளிச்சாலுமே போக மாட்டாங்க. இந்த ஆயில் வந்து பாத்தீங்கன்னாக்க எந்த விதமான அந்த தங்காது, அப்புறம் நல்ல மொறுமொறுன்னு நல்ல கிறிஸ்பியா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். ஓகேங்களா? டேஸ்டாவும் இருக்கும். ரெண்டாவது நமக்கு இருதயத்துக்கு மிகவும் நல்லது. ஓகேங்களா? இப்ப நீங்க கேட்கலாம், ஏன் நம்ம இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் நம்ம சாதாரண மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஆயில் யூஸ் பண்றதுனால நமக்கு
கேன்சர் வரையிலும் வருது. ம், ம், ம். ஓகேங்களா? ஏன்னாக்க நம்ம நிறைய பேர் பாத்தீங்களா அந்த எண்ணெயை ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு திருப்பி யூஸ் பண்றாங்க. ஆமா, யூஸ் பண்றாங்க. எண்ணெயை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ம். நார்மலா மார்க்கெட்ல இருக்கிற எந்த எண்ணெய் நீங்க வாங்கி யூஸ் பண்ணிருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய சத்தை எதை முதல்ல போட்டு அதை பொரிச்சு எடுக்கிறோமோ ம். அதுல அந்த சத்து எல்லாமே வந்துடும். ஓ, ரைட். மீதி இருக்கிறது எல்லாமே வேஸ்ட், சக்கை தான். ம். சக்கை தான். ம். அந்த எண்ணெய் திருப்பி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா 100% உங்களுக்கு கேன்சர் வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு. ம். ஓகேங்களா? சோ நம்மளோட ஹெல்த்தியா பாதுகாக்கிறதுக்கும் நம்ம சமையலுக்கு ஏற்ற ஒரு ஆயில் ம். ரைஸ் பிரான் ஆயில். நம்முடைய ரைஸ் பிராண்ட் ஆயில் டிஎக்சன் கம்பெனியோட அத டிஎக்சன் கம்பெனி நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ இத நம்ம எல்லாருமே உபயோகப்படுத்தி நம்மளை நாம் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வோம். கண்டிப்பா. நம்ம தலைமுறையை ம். ஆரோக்கியமாக பாதுகாப்போம். கண்டிப்பா, கண்டிப்பா. சரிங்களா? சரி, இன்னைக்கு இதையும் பொறுமையாட்டு நல்ல முறையில் பதில் சொன்னீங்க. இது வந்து நமக்கு வந்து ஒரு இன்றியமையாத ஒன்று. கண்டிப்பா டெய்லி நமக்கு தேவைப்படக்கூடிய ஒன்று. இந்த ரொம்ப முக்கியமான இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் 15,000 இருக்கிறதுனால நம்மள ஹார்ட் அட்டாக் மட்டும் இல்ல, நம்மள இளமையா வச்சிருக்கிறதுக்கும் இந்த ஆயில். ஓகேங்களா? நம்மளோட வயது முதிர்மையே இன்னைக்கு நிறைய பேருக்கு வயது முதிர்மை உங்க முகத்துல எல்லாம் தெரியுது இல்ல, அது தெரியாமல் இந்த பொருள் நம்மளை ஆன்டி ஏஜிங்னு சொல்லுவோம். மக்களை கேட்டுக்கீங்க. பொருளாகவும் இந்த ஆயில் நமக்கு இன்னைக்கு இருக்கு. சோ நம்ம எல்லாருமே நம்மளை ஆரோக்கியமாக பாதுகாத்துக் கொள்வோம். ஓகேங்களா? ஹாப்பி. தேங்க்யூ டிஎக்சன். சந்தோஷமா இருங்க. ஓகே, வெல்கம்.